என்ற கண்மணிகளை கண்டு பார்த்தால் ஆண்டவன் சிவபெருமான் ஆதி பராசக்தியானவா ஏது சொல்லுகிறான் தெரியுமா? ஈசா இறைவா பார்வதி அழகு போலே பார் உலகிலே பார்த்ததுண்டா? ஈஸ்வரி அழகு போல எவ்வுலகில் கண்டதுண்டா? கண்ணன் அழகு போலே கனி உலகத்திலே பார்த்ததுண்டா? கேட்டதுண்டா என்று ஆதி பராசக்தி கேட்க பார்வதி படியளக்க போக சொல்லிவிட்டு வழிமறிச்சு வம்பு வார்த்தை பேசுறாள. பார்வதி அழகு கிடையாது. ஆனா நாகலோக பட்டணத்திலே இருக்க 8 பேர் அழகுன்னு சொன்னமே. ஆனா படியளக்கும் போக விடுவதிலே பாராபட்சங்கள் வந்து சேர்த்துவிடும். அதனாலே பார்வதி அழகு கிடையாது. 8 பேர்கள் முப்படாதி முத்தாரமா அழகு கிடையாது. பார்வதி அழகே என்று சொல்ல வேண்டும் என்று பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். அம்மாய பார்வதிய ஒன்ன போல அழகு பெண்ணு, ஒன்ன போல அழகு பெண்ணு, ஒன்ன போல அழகு பெண்ணு, அழகு பெண்ணு, அழகு பெண்ணு, அழகு பெண்ணு, அழகு பெண்ணு உலகத்தில் வாழ்ந்ததில்ல, 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 உலகத்தில் வாழ்ந்ததில்ல, வாழ்ந்ததில்ல, வாழ்ந்ததில்ல. பார்வதி நாவல் தானே அழகே, அகில உலகத்திலே நாவல் தானே அழகே என்று ஆதி பராசக்தி தன்னை மறந்தார். கைலாச வாசலே கலகலா என்று சிரித்துக் கொண்டிருக்க பார்வதியா சிரிக்கின்ற அது எங்கே எங்கே வருகுதானா, ஈஸ்வரியா சிரிக்கின்ற எங்கே எங்கே வருகுதானா,
அமைத்தது. உடனே பார்த்தார் நாரத மகாமுனிவர், இன்னைக்கு கலகம் மூட்ட இடம் இல்லைன்னு நினைச்சோமே, ஆனா பாட்டி பார்வதி போதும் பாக்குறேன். பாட்டி பார்வதி தன்னை மறந்து, அதாவது கலகலான்னு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காளே, போதும் கலகலான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காளே என்ற மனவதிலே நாரத மகாமுனிவர் பார்த்தார். பாட்டி இப்படி சிரிக்காங்கன்னா கலக மூட்டை இடம் இதுதான் நமக்கு சரியா உள்ள இடம். ஆமா, அப்படி மனவதிலே நாரத மகாமுனிவர் எங்கே வருகிறார் தெரியுமா? ஆதி கைலாச வாசல்லே வந்து அப்படியே பாட்டி ஏ பார்வதி, ஏ பாட்டி, ஏ பார்வதி, ஏ பாட்டி, ஏ பார்வதி, கிளம்பி உண்டாடி சிரிப்ப பாருங்க. ஏ கிளவி, ரொம்ப சிரிச்சு நெஞ்சு அடைச்சு போயிடாத. ஏ பாட்டி, நான் வந்தது கூட தெரியாம தந்தை மறந்து இப்படி கலகலான்னு சிரிச்சுட்டு இருக்கீங்க, என்ன பாட்டி காரணம்? போது பாட்டி, என்ன என்ன சொன்னாரு? ஏன் பேரப்பிள்ள, ஏன் பாட்டி, பாட்டு நான் வந்தது கூட தெரியாம தன்னை மறந்து கலகலான்னு சிரித்து கொண்டிருக்கிறாயே, என்ன காரணம் என்று சொல்ல பாட்டி. ஏ பாட்டி, ஏ பேரப்பிள்ள, கொரடார் சமய பாண்டியன் அண்ணார் எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்குள் ஒருபடி விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கொரடார் சமய பாண்டி அண்ணார் எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு ஒருபடி உங்களை மீண்டும் மீண்டும் விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஏ பாட்டி, ஏ பார்வதி, நான் வந்தது தெரியாம தன்னை மறந்து சிரித்து கொண்டிருக்கிறாயே, என்ன காரணம்? என் பேரப்புள்ள, அதாவது என்ன தெரியுமா பேரப்புள்ள, 14 லோகத்திலையும் உங்க தாத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா? பார்வதி அழகு போல, அழக போலே, பார்வதி அழக போல, அழக போலே, ஐயா அழக போலே, பார்த்ததில்லை கண்டதில்லை கண்டதில்லை, சொல்லும் போதே சொல்வாரானா பகதியே பாரதியே தொடங்க மாதைகளோ அழகிலே சிறந்த அமுசத்திலே உயர்ந்தவா 14 லோகத்திலே அழகி நீதாம்னு தாத்தா சொன்னாரா? ஏ கிழவி, வந்துச்சே மோசம், வைகாசி மாசம், தன்னை வச்சுக்கிடுமா தவுண்டு போய் உலகட்ட, ஊரை வச்சுக்கிடுமா ஊச போய் உலகட்ட, 2 குலக்கட்டை எதுக்காகும்? ஒரு நாள் அவிச்சு மறுநாள் எடுத்தாலே 100 வரை இருந்துட்டு கிடக்கும். இதுல வேற அந்த கொலக்கட்டை இருந்துக்கினே ஆகும். அதனாலே பாட்டி பார்வதி, நீ அழகு அழகுன்னு பீத்திக்கிறாத, உன்னைய காட்டிலும் 16 மனக்குடைய அழகுடைய பெண்கள், ஒரு பேரல்ல 2 பேரல்ல, என் அட்டகாளி 8 பேர்கள். அவ அழகிலே சிறந்த அம்சத்திலே உயர்ந்து
பட்டணத்திலே பிறந்து வளர்ந்து வருகிறார். எல்லாத்துக்கும் பெரியவா தீபாச்சி மாரியம்மா, முத்தாரம்மா, முப்படாதி அரசனுக்கு முன்னை வணக்கம்மா. காரி காத்தாரி சந்தனமாரி சடமாரி வடக்குத்தியா வடகாசி இருப்பா. உனக்கு இப்பதானே எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நீ பாத்துக்கிட்டு நான் வேக்காடு போட்டேன்னா என்ன அர்த்தம்? உன்னை கூப்பிட்ட உடனே இருக்க முடியலையோ, கொஞ்சம் பொறுமையா வா. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கேன். அதனால இப்ப மேல ரொம்ப அவைய போட்டுக்கிட்டு வந்துடாது. அப்புறம் இருக்க ஆளுக பூரா பதறி போகுது. அதனாலே பாட்டி பார்வதி, நீ அழகு அழகு என்று பீத்தாலே ஒன்னைய காட்டி 16 மடங்குடைய அழகுடைய பெண்கள் ஒரு வேறல்ல இரு வேறல்ல. பாட்டியே அட்டஹாரி என்று வேணும், அட்டஹாரி என்று வேணும். நாகலோகப்பட்டே நாகராஜ நாகக்கண்ணி எடுத்த கண்மணிகள் ஒரு வரல இரு வரல்ல. மாரியம்மா கூடாதி காரியம்மா வடக்குத்தியா வடக்குத்தியா வடகாசி அரசங்க சொந்தன மாறி எல்லாத்துக்கும் பாச்சி மாரியம்மா திறந்தவனா அமுதத்திலவனா அடோடி இருக்காருங்க. சொன்ன போதே சொன்ன போதே சொல்வா மாரியம்மா சட்டி தூக்கி ஆடி வார மாடி வார ஆடி வார ஆடி வார ஆடி ஓட்டு வார ஆடி வார கும்பத்து அழகியம்மா தங்கையம்மா பூச்சட்டியா பாச்சி மாரியம்மா ஆடி வாராரே ஆடி வார ஓடி வாரா ஆடி வார ஓடி வாரா ஆடி ஓட்டு வாரா ஓடியா ஓடியா ஆடி வாரா வேலையான வேலையம்மா வேலையான வேலையம்மா விளையாட சமயம் பாச்சி மாரியம்மா பாச்சி மாரியம்மா முகம் புத்தவெல்லாம் முகம் பூரத்தை ஆண்டவரா கரகமம்மா விளையாடும் பொன்கிரகம் சட்டியா பூச்சட்டியா சட்டியா பூச்சட்டியா விளையாடி வாராள விளையாடி வாராள ஓடுங்கம்மா ஓடுங்கம்மா
கொரோனா சமய பாண்டியன் அண்ணார் உடனடியாக 8 பேர்களுமாக அழகிலே சிறந்த அமுசத்திலே உயர்ந்திருக்காரு. நம்ம பயிர முளைக்கையில கொரோனா அதாவது 8 பேர் நம்ம பயிரா முளைக்கையில களையா வந்து முளைச்சிருக்காரு. கீரைக்கு சக்கலத்தை கிள்ளி முளைப்பது போல நமக்கு வினையா வந்து முளைச்சிருக்காரு. இவ 8 பேரு நாள ஒரு காலத்திலே வளர்ந்து மகள் வந்தாளானா அக்கா தங்கையர்கள் 8 பேர்களுமாக நாள ஒரு காலத்தில ஒரு காலத்தில வளர்ந்து மகள் வந்தாளானா மூன்று மகள் நிறைந்தாளானா அவளோட அழகை கண்டு தேவன் தாண்டி வருமா மறந்து போவா அதனாலதானே எல்லோ 8 பேரை எடுத்துக்கொண்டு கைலாசம் கொண்டு வந்து பார்வதிக்கு முன்னாலே அழகையெல்லாம் குறைக்க வேணும் முகத்தை கொடுக்க வேணும் சொல்லி மனமதிலே எடுக்கணும் அழகை குறைக்க வேண்டுமையான இதை 8 பிள்ளை தீபாவளி